ஸோ இன்னைக்கு ஜான் இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு, இந்த ஒரு ஜேர்னியில் இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்காருன்னா இருப்பாங்கல்ல, நம்மளை தட்டி கொடுத்து நீ இந்த இடத்துக்கு ஒரு நாள் போவடா தம்பி அப்படின்னு சொல்லி யார் அந்த ஒரு நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒரு ஸ்பெஷலான ஒருத்தர்னா அவர் கண்டிப்பாக சொல்லுங்கக்கா. அப்பா அம்மா ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சின்ன வயசுலேருந்து நான் பாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அப்பா அம்மாவை தாண்டி ஒருத்தர் அப்பா கூட பாடிட்டு இருக்காரு, ஒரு 30 வருஷமாக அவர் பாடிட்டு இருக்காரு. அவர் சொல்லி தான் நான் ஆடிஷனே அட்டன் பண்ணேன், சூப்பர் சிங்கர் ஆடிஷனே அவர் சொல்லி தான் அட்டன் பண்ணேன். ஸோ அவர் இங்கே வரணும்னு ஆசைப்பட்றேன். அவர் பேர் தங்கதுரை. அவர் பேர் தங்கதுரை அவர்கள் ப்ளீஸ் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் சார், வெல்கம் டு சூப்பர் சிங்கர். நன்றி, எங்களுக்கு ஜான் மாதிரி ஒரு டேலண்ட்டை இந்த மேடைக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். நன்றி மேடம். இந்த விஜய் டிவிக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னுடைய ஜானை இந்த நிலைமைக்கு ஆக்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவிக்கு நன்றி. ஃபைனல் அது வரையும் கொண்டு போன சக்ஸஸ் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பாடுறதுக்கே பயப்படுவேன். ஸ்டேஜ் ஏறி எனக்கு பாடணுன்னா ரொம்ப பயம். நான் சின்ன வயசில் இவ்வளோ பையனாக இருக்குள்ளேருந்தே நீ பாடுறா நான் இப்படி இருப்பேன். இங்கே பக்கத்துலேயே நின்றுட்டுருப்பாரு. நான் பயமாக இருக்கும் என்னை நான் மைக்கு பிடிக்க மாட்டேன், நான் பாட மாட்டேன்னு சொல்லும்போதே நான் இருக்கேன்டா சித்தப்பா இருக்கேன், நீ பாடு இங்கே பக்கத்துலேயே தான் பாட வச்சு இப்படியே நின்று பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி பாட வச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு பயம் கொஞ்சம் இன்னுமே எனக்கு பயம் போகலக்கா. ஸ்டேஜ் அவ்வளோ பயமாக இருக்கும் எனக்கு. இவர் சொல்லி கொடுத்து தான் இவங்க எல்லாம் பாடுறத பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். தவிர எனக்கு எங்கேயும் கற்றுக்கிட்டது மியூசிக் எதுவும் கற்றுக்கிட்டது இல்லை. சித்தப்பா அப்பா இவங்க எல்லாம் பாடுறது தான் எனக்கு. இவங்க சொல்லி தான் நான் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அன்றைக்கி ஒரு நாள் நான் காலேஜ் போயிருந்தேன்னா இந்த மேடம் எனக்கு கிடைச்சிருக்காது, கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. அப்பாவும் போகிட்டோம், காலேஜ் போட்டோம், எப்படியும் ஆடிஷன் பையன் பாடுவானான்னு தெரியல அப்படி சொல்லி சொன்னப்போ கூட இல்லைண்ணா பையன் பாடுவான், கண்டிப்பாக பாடுவான், செலக்ட் ஆவான், நீங்கள் ஆடிஷன் கூப்பிட்டு வாங்க, செலக்ட் ஆனால் ஆகட்டும், இல்லைனா பரவாயில்ல நீங்கள் சும்மா கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து நான் பாடினேன். பார்த்தா ஃபஸ்ட் ரவுண்டு செலக்ட், செகண்ட் ரவுண்டு அப்படியே செலக்ட் ஆகி இங்கே வந்துட்டேன். நான் வந்ததே முக்கியமான காரணமே இவர் சொல்லி தான் நான் ஆடிஷனுக்கே வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் இவர் இங்கே கூப்பிட்டு நிற்க வைக்கிறதுல. இந்த மேடையில் இவருக்கு நான் ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னை சின்ன வயசில் என்னை பாட வச்சு அழகு பார்த்த அவருக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன கிஃப்ட் இது. உள்ளபடி எனக்கு ரொம்ப பிடிச்ச பரிசு. ஏன்னா இது இல்லைன்னா இன்றைக்கி உண்மையை சொல்கிறேன்னு எனக்கு சாப்பாடே இல்லை. 30 வருஷமாக இதை பிடிச்சி தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி ஏன்னா முறையாக நீங்கள் இசையை கற்றுக்கிட்டு இன்னும் நிறைய இந்த இசையில் சாதிக்கணுன்ற எல்லாம் உள்ள அந்த விரையினை வேண்டி என்னுடைய வாழ்த்து உனக்கு எப்பயுமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீங்கள் வந்ததில் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. எஸ் மக்களே, ஜான் கண்டிப்பாக ஃபைனல்ஸில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் அவரை ஓட் பண்ணி ஜெயிக்க வைங்க. ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே சூப்பர் சிங்கர் சீசன் 10 கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஜானோட ஃபோட்டோ வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அவருக்கான ஓட்ஸ் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு நபர் 10 வாக்குகள் வரைக்கும் கொடுக்கலாம். அந்த ஓட்ஸை நீங்கள் பிரித்து கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மிஸ் கால்ஸ் மூலமாகவும் நீங்கள் ஜானுக்கான ஓட்ஸ் கொடுக்கலாம். மக்களே, ஜானோட மிஸ் கால் நம்பர் 7065020122. இங்கே கீழே இந்த நம்பர் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த நம்பருக்கு கூட நீங்கள் மிஸ் கால் கொடுத்து அவருக்கான வாக்குகள் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு நபர் 10 மிஸ் கால்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் ஜானாக இருந்தால் அவருக்கான மிஸ் கால் கொடுத்து அவருக்கான ஓட்ஸ் கொடுத்து ப்ளீஸ் அவரை ஜெயிக்க வைங்க.